நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கு சிங்கப்பூருக்குள்ளே போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் எந்த பாஸில் சிங்கப்பூர் போனாலும் கண்டிப்பாக வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். ஒவ்வொரு பாஸுக்கும் ஒவ்வொரு மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் சிங்கப்பூருக்குள்ளே உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா உங்களை திருப்பி அனுப்பிடுவாங்க. சிங்கப்பூர்லேருந்து உங்களை திருப்பி அனுப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி வந்து சிங்கப்பூருக்குள்ளே நுழையணும் அப்படின்னா 14A அப்படின்ற ஒரு ஃபார்மை ஃபுல்லாக போனோன்னா அது ரொம்ப கஷ்டமான வேலை. திருப்பி போகிறது வந்து கொஸ்டின் மார்க் ஆயிரும். ஸோ நீங்கள் சிங்கப்பூருக்குள்ளே நல்லபடியாக போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பார்த்து நீங்கள் என்ன பாஸில் போகிறீங்களோ அதுக்கு நான் என்ன டாக்குமெண்ட் சொல்கிறேனோ அதை உங்கள் ஏஜென்ட்டுக்கிட்டேயோ இல்லை உங்கள் கம்பெனிலையோ கேட்டு ரெடி பண்ணி நல்லபடியாக வந்து வாங்கிக்கிட்டு அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு போனீங்கன்னா மட்டும்தான் வந்து நீங்கள் நல்லபடியாக சிங்கப்பூர் போக முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு இது இருந்துச்சுனாவே போதும். பொதுவாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எல்லா பாஸுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு எஸ்ஜி அரைவல் கார்டு அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி வேக்சின் சர்டிஃபிகேட் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். வேக்சின் சர்டிஃபிகேட்டுக்கு வந்து விதிவிலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, டூரிஸ்ட் விசாவில் போகிறவங்கள்ட்ட மட்டும் வேக்சின் சர்டிஃபிகேட் கேட்க மாட்டாங்க. மற்றபடி எல்லா பாஸ்லையுமே இந்த ரெண்டுமே காமன். எஸ்ஜி அரைவல் கார்டும் வேக்சின் சர்டிஃபிகேட்டும் காமன். ஓகேங்களா? ஸோ இது எல்லா பாஸுமே கேட்பாங்க. மற்றது மட்டும் ஒரு சிலது மாறுபடும். அது என்னென்ன அப்படின்றத சொல்கிறேன். ஓகேங்களா? இ பாஸுக்கு விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு, ரூம் வந்து நீங்கள் எங்கே தங்க போகிறீங்க அப்படின்றத ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் MOMல. அந்த எந்த அட்ரஸுங்கிறது உங்களுக்கு தெரியணும். அந்த அட்ரஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? அது ரூம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்லாம் எதுவும் கேட்க மாட்டாங்க. ஆனால் எங்கே தங்க போகிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் கரெக்டாக அட்ரஸ் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? அது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் பாஸ். இ பாஸும் எஸ் பாஸுக்கும் இந்த மந்தில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா மாற்றங்கள் கொண்டு வராங்க. ஸோ இனிமேல் இ பாஸ் எஸ் பாஸ் கிடைக்கிறது அப்படின்றது ரொம்ப டிஃபிகல்ட் தான். இருந்தாலும் ஒரு சிலருக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி போகிறவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு பார்த்துருவோம். எஸ் பாஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இ பாஸும் சேம் தான். விசா, பாஸ்போர்ட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு, ரூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அந்த அட்ரஸை கையில் வச்சுக்கோங்க. அடுத்தது டிக்கெட்டு இது இருந்தாலே போதும். ஓகேங்களா? அடுத்தது என்டிஎஸ் பர்மிட். என்டிஎஸ் பர்மிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விசா, ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட்டு, அதாவது ஆர்எம்ஐ சர்டிஃபிகேட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கட்டாயம் கிடையாது. நீங்கள் ஆர்எம்ஐ எடுத்திருந்தீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்தது பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாண்டு பேப்பர். என்டிஎஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பாஸ் இபாஸுக்கு பாண்டு பேப்பர் அப்படின்றது ஒன்று கிடையாது. ஆனால் என்டிஎஸ்க்கு கண்டிப்பாக பாண்ட் பேப்பர் வேணும். ஸோ பாண்டு பேப்பர், அடுத்தது வந்து ரூம் வந்து எங்கே தங்குறீங்க அப்படின்றது அட்ரஸ் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு இது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நல்லபடியாக என்டிஎஸ் பர்மிட்டில் சிங்கப்பூர் போயிட முடியும். பாண்டு பேப்பர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு சில பேர் பாண்டு பேப்பர் இல்லாமல் போயிடுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி வர்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. டீபோர்ட் பண்ணி விட்றாங்க. அதனால் தயவுசெய்து பாண்டோட போங்க. ஓகேங்களா? அடுத்தது ஸ்டூடெண்ட் பாஸ். ஸ்டூடெண்ட் பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா விசா, பாஸ்போர்ட்டு, ஃபுல்லி வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டு, ரூம் வந்து எங்கே தங்க போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க, ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அடுத்தது எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு இது மட்டும் இருந்துச்சுன்னா போதும். வேறு எதுவும் தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸ். டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸில் நம்மளே நிறைய பேரை சிங்கப்பூருக்கு அனுப்பிட்டு தான் இருக்கும். எல்லா பாஸ்லையுமே வந்து HGTamilan.com அப்படின்ற வெப்சைட் மூலமாக நீங்கள் கூகுளில் போய்ட்டு HGTamilan.comனு போட்டிங்கன்னா வெப்சைட் வரும். அந்த வெப்சைட் மூலமாக லைசன்ஸ்டு ஏஜென்சி மூலமாக நிறைய பேருக்கு ஜாப் வாங்கி கொடுத்துட்ருக்காங்க, ஜாப் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் போனீங்க அப்படின்னா என்ன மாதிரியான வேலை இருக்குது, எல்லா வெளிநாட்டுக்குமே ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதில் போனீங்கன்னா என்ன மாதிரியான வேலை இருக்கோ அந்த வேலையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்துட்டு என்ன வேலை, எவ்வளோ சம்பளம், யாரை காண்டாக்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயில்ஸுமே வரும். அட்வான்ஸ் அதிகமாக இல்லாமல் குறைவான அமௌண்ட்டில், டோட்டலாகவே குறைவான அமௌண்ட்லலாம் வந்து வேலைவாய்ப்பு வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து கரெக்டாக பயன்படுத்திங்க. டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விசா, ஒர்க் பர்மிட்டு, எஸ்ஜி அரைவல் கார்டு, டிக்கெட்டு இந்த 4 டாக்குமெண்ட் இருந்துச்சுனாவே போதும். நல்லபடியாக வந்து நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஇபி பாஸ், டிடபிள்யூ பாஸுக்கும் கண்டிப்பாக வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் தேவைப்படும். ஓகேங்களா? அடுத்தது டூரிஸ்ட் விசா. டூரிஸ்ட் விசா பொறுத்த வரைக்கும் வேக்சின் சர்டிஃபிகேட் தேவைப்படாது. விசா, டிக்கெட் இருந்துச்சு அப்படின்னாவே நல்லபடியாக நீங்கள் சிங்கப்பூர் போயிடலாம். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் பர்மிட், பிசிஎம் பர்மிட், சிப்யார்ட் பர்மிட், மெரின் பர்மிட் இது எல்லாத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் தான். ஒரே மாதிரியான ரூல்ஸ் தான் இன்னுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதில் போகிறவங்க தான் நிறைய பேர். ஓகேங்களா? ஸோ ஒர்க் பர்மிட்டு, சிப்யார்ட் பர்மிட்டு, பிசிஎம் பர்மிட்டு இதில் போகிறவங்க தான் நிறைய பேர் இப்போ போயிட்டு இருக்காங்க சமீபமாக. அதே டெஸ்ட் அடிக்கிறதுலாம் ரொம்ப கம்மியாகிட்டதுனால இப்போ பிசிஎம் பர்மிட், சிப்யார்ட் பர்மிட், மெரின் பர்மிட்டில் நிறையா பேர் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்டை வந்து உங்கள் ஏஜென்ட்கிட்டையோ இல்லை உங்கள் கம்பெனிலையோ இல்லை உங்கள் இன்ஸ்டியூட்லையோ நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்காமல் தயவு செய்து போயிடாதீங்க. கண்டிப்பாக திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மேட்டில் வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஐபியை வாங்கிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண தான் இப்போ ரொம்ப லேட் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா ரூமு கிடைக்க மாட்டேங்குது சிங்கப்பூரில். அதனால் வந்து உங்களுக்கு ஐபி வந்தோடனே வந்து ஏஜென்ட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. வந்தோடனே டிக்கெட் போட்டுறாதீங்க. ரூம் வந்து எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணி முடிப்பாங்க, கிடைக்கும்ன்றதை ஏஜென்ட்டுக்கிட்ட தெளிவாக கேட்டுக்கோங்க. ஒரு சில கம்பெனிக்கு சொந்தமாகவே பில்டிங் இருக்கும், ரூம் இருக்கும், ஆல்ரெடி இருக்கும், ஈஸியாக எடுத்துருவாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூம் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அதனாலே ரொம்ப லேட் ஆகுது.
அந்த ஐபி ரிலீஸ் ஆகி அந்த ஐபியோட எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு திருப்பி அடுத்த ஐபி கூட ரிலீஸ் ஆயிருது. இந்த மாதிரி ரொம்ப நாளாக ரூம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போய் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ வந்துட்டு விசா இது ஐபியை ஃபஸ்ட்டு இதை எடுத்து வந்ததுக்கப்புறமேட்டு ரூம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு டிலே ஆகும். ரூம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ண சொல்லுங்கள். ஆனால் ஆன்போர்டிங் சென்டர் ஓரளவுக்கு ஈஸியாக கிடைச்சிடும், ரூம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ண சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணதுக்கப்புறம் அது எந்த டேட்டில் வந்து ஆன்போர்டிங் சென்டர் வந்து உங்களுக்கு புக் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டுக்கு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுங்கள். ஒரு சில கம்பெனி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் டிக்கெட்டை ஃபஸ்ட்டு போடுங்க, அதுக்கப்புறம் ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அப்படி சொல்கிறப்ப நீங்கள் தெளிவாக இன்னொரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து அந்த டேட்டில் ஆன்போர்டிங் சென்டர் கிடைச்சிருமா, கிடைக்கல அப்படின்னா டிக்கெட் வந்து எனக்கு வந்து நான் ஒன்று கேன்சல் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா ரீஃபண்ட் வந்து எனக்கு கிடைக்காது. டிக்கெட் வந்து மாற்றினேன் அப்படின்னா அமௌண்ட் அதிகமாக தேவையில்லாமல் வேஸ்ட் ஆகும். அந்த டேட்டில் டிக்கெட் புக் பண்ண ரெடியாக இருக்கேன், ஆனால் எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக கிடைச்சிருமாங்கிறத ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணி அந்த மெயில் உங்களுக்கு வந்தோடனே அவங்க கம்பெனிக்கு வந்துடும், அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. அந்த டேட்டில் அங்கே போய் நீங்கள் இறங்குற மாதிரி புக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆன்போர்டிங் சென்டர் புக் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளம்பையில வேக்சின் சர்டிஃபிகேட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எஸ்சி அரைவல் கார்டு, பாண்டு பேப்பர் ரெண்டையுமே வாங்கிட்டீங்க அப்படின்னா நல்லபடியாக நீங்கள் போயிடலாம். நீங்கள் என்னென்ன பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐபிஏ ரூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணது அந்த இது அனுப்பியிருப்பாங்க, அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. அடுத்தது ஆன்போர்டிங் சென்டரு, வேக்சின் சர்டிஃபிகேட்டு, பாண்டு பேப்பரு, எஸ்சி அரைவல் கார்டு, டிக்கெட்டு இது இருந்துச்சுனாவே போதும், ஓகேங்களா? ஸோ இது இருந்துச்சு அப்படின்னாவே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக வந்து சிங்கப்பூர் போயிட முடியும், ஓகேங்களா? அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு சிங்கப்பூர்லேருந்து இந்தியா வர்றதுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் தேவைப்படுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த டாக்குமெண்ட்டுமே தேவையில்லை. சிங்கப்பூருக்குள்ளே போகிறதுக்கு தான் இவ்வளோ டாக்குமெண்ட்டு. இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்திய சிட்டிசனாக இருந்தால் எந்த டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. நீங்கள் டிக்கெட் மட்டும் இருந்தாலே போதும். இல்லை நீங்கள் வந்து மலேசியா சிட்டிசன் இல்லை சிங்கப்பூர் சிட்டிசன் அந்த மாதிரி வேறு நாட்டு சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விசா தேவைப்படும். விசா, பாஸ்போர்ட்டு, டிக்கெட்டு இது இருந்துச்சுனாவே நீங்கள் நல்லபடியாக வந்துட்டு சிங்கப்பூருக்குள்ளே வந்துடலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பா.